லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத ஒரு வாய்ப்பையும் தருணத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீர் எங்களுக்கு புரிய வைங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை சமூகம் எங்கள் கூட வழி நடத்தட்டும். அப்போ அந்த டேனியல் சாப்டர் இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிக்காமும் எவ்வளோ 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 வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குப்பா. ஸோ அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கவும் அதன் மூலிமா வாழவும், இது ஒரு பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கும் உங்களோட காலத்தையும் உங்களோட வருகையும் நாங்கள் புரிஞ்சிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை ஹோலி ஸ்பிரிட் மூலமாக எங்கள் ஃப்ரண்டல் லோபில் கிரியைகளை செய்யுங்க. இன்டர்லெக்ட் பண்ணவும் ரீசன் பண்ணவும் நீர் உதவி செய்யுங்க. என்னென்னும் உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு காட் தீர்க்க தரிசனத்தில் எவ்வளோ ப்ரீஃபான காரியங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அது எதுவுமே தெரிஞ்சிக்காமல் ஜஸ்ட் ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோன்றது. ஆனால் காட் விசுவாசம் உடையவர்களாக இருக்க நம்மளை விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு, நான் இவ்வளோ காலமாக நம்பிக்கை உடையவனாக இருந்தேன், ஆனால் விசுவாசம் உடையவனாக இல்லை. ஃபெய்த் அண்ட் பிலீவுக்கு நிறைய டைம் எனக்கு வித்தியாசம் தெரியாத சூழ்நிலையை நான் பார்த்தேன். ஸோ ஃபெய்த்ன்றது பிலீவ்ன்றது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஃபெய்த்ன்றது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அதன்படி ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய விஷயங்கள் ஃபெய்த் அப்படின்றோம். இல்லை பிலீவ்ஸ்ன்றது ஜஸ்ட் இதுதான் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இருக்காமவும் போகலாம் அப்படின்றக்கூடிய காரியம். ஸோ நான் படிக்கும் போது என்னோடய ஃபெய்த் இன்னும் அதிகமானதை நான் பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் ஃபெய்த் அண்ட் பிலீவ் என்னன்றதை கேட்பேன். ஃபெய்த் அப்படின்றதுக்கும் பிலீவ்ன்றதுக்கும், பிலீவ்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், சரி ஓகே, ஒரு குழந்தைகிட்ட ஒரு குழந்தையோட நம்பிக்கையை பார்ப்போம், ஒரு குழந்தையோட ஃபெய்த்தை பார்ப்போம். ஸோ ஒரு குழந்தை ஒரு உயரமான ஒரு பில்டிங் மேலேயோ இல்லை ஒரு உயரமான மலைக்கு உச்சியில் இருந்து நான் குதிச்சா ஸ்பைடர்மேன் காப்பாற்றுவார், இல்லை கடவுளோ இல்லை யாரோ, நான் குதிக்கும் போது, அதாவது அந்த உயரமான இடத்துலேருந்து நான் குதிக்கும் போது என்னை காப்பாற்றக்கூடிய யாரோ ஒரு மனிதனும் ஒரு கடவுளும், ஒரு ஸ்பைடர்மேனோ இல்லை சூப்பர்மேனோ யாரோ வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலை பிலீவ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ அதே குழந்தை ஒரு உயரமான ஒரு பில்டிங் மேலே இருந்தோ இல்லை உயர்ந்தமான ஒரு மலை உச்சின் மேலேயோ, அது பிலீவ், நான் குதிச்சா ஸ்பைடர்மேனோ சூப்பர்மேனோ இல்லை கடவுளும் யாரோ வந்து என்னோடய அப்பாவோ அம்மாவோ காப்பாற்றுவாங்கன்ற அந்த நம்பிக்கையுடைய அந்த பிலீவோட இந்த குழந்தை குதிக்கும் போது, அதாவது குதிக்குது பார்த்தீங்களா, அந்த மனநிலை ஃபெய்த். ஸோ பிலீவ்ன்றது ஜஸ்ட் பிலீவ் பண்ணுறது, ஃபெய்த்ன்றது பிலீவ் ப்ளஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு ஃபெய்த் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய நேரங்கள் நம்ம பைபிளில் இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு கண்மூடித்தனமான ஒரு பிலீவ் தான் நம்மளுக்கு இருக்கிறது தவிர, அது ஆணித்தரமான ஒரு ஃபெய்த் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, நம்ம இவ்வளோ அது ஆக்ஷனில் இல்லை இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம், ரியாலிட்டிக்கு கொண்டு வர மாட்டோன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் சின்ன வயசுலேருந்து இந்த சரித்திர ரீதியான காரியங்களை எனக்கு படித்து ஆர்வம் இருந்ததுனால நான் கொஞ்சம் இந்த பிப்ளிக்கல் விஷயத்த ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் ஒரு ஆர்காலஜி விஷயத்துமாகவும் ஒரு ஆஸ்ட்ராலஜி விஷயமாகவும் இந்த ரிலேட்டடாக படிக்கும் போது ரொம்ப 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 எனக்கு பைபிள்லேயும் கடவுள் பற்றியும் ரொம்ப நம்பிக்கையும் அவர் மேலே விசுவாசமும் அவர் மேலே அன்பு இன்னும் அதிகமானதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்ம பார்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இல்லாதபடி எந்த அளவுக்கு காட் அதை சரித்திரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ காரியத்தை சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, இந்த காலகட்டத்தில் ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரேஷனை விட நம்ம தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுதுன்றத A to Z, அதாவது நிறைய பேர் சொல்லாங்க, சில பேர் கடவுள் சில காரியங்கள்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க, அது நோ 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 நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் காட் அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சீக்ரெட்டும் இல்லாமல் வெளிப்படுத்துவேன் அப்படின்றத நம்ம வசனத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காட் இந்த காரியங்களை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ டேனியல் சாப்டர் 7
அந்த மிருகம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த 4வது மிருகத்துக்கு 10 கொம்புகளும் அதுக்கு இரும்பான பற்களும் இருக்கிறத தானியேல் அந்த கனவுல பார்க்குறாங்க. இந்த 10 கொம்புகளுக்கு அப்புறமாக இந்த 10 கொம்புலேருந்து 3 கொம்புகளை பிடுங்கி எடுத்துட்டு ஒரு சின்ன கொம்பு அதுலேருந்து மத்தியில் எலும்புறத அந்த கனவுல தானியேல் பார்க்குறாங்க. இந்த சின்ன கொம்பு அது கண்கள் மனிதன் கண்கள் போலும் இருக்கும். அதோட வாய்கள் கடவுளுக்கு விரோதமாக, மோஸ்ட் ஐக்கு விரோதமாக பேசக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை தானியேல் பார்க்குறாங்க. இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுதுன்னா டைம் அண்ட் ஆஃபர் டைம்ஸ் அது பரிசுத்தவான்களை அது ரொம்ப உபத்திரம் பண்ணக்கூடிய அந்த நிலைமையை அவர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த தரிசனம் ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு போர்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீனை அவர் பார்க்குறாரு. நான் எப்படி கடவுள் தேவகுமாரன் எப்படி நியாயம் தீர்க்குறாங்க. அதாவது அவர் பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய அந்த காட் பார்க்குறாங்க. இந்த சின்ன கொம்பு நேரத்தையும் காலத்தையும் கடவுளோட சட்டங்களையும் மாற்றன்றதை அவர் பார்க்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் சீன் ஸ்டார்ட் ஆகிறத தானியேல் பார்க்குறாங்க. ஸோ ஜீசஸ் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, அதாவது ஃபாதர் கிட்ட, அவர் இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து ஃபாதர் கிட்ட போகிறத பார்க்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் சீன் முடிஞ்சிட்ட பிறகு பரிசுத்தவான்கள், அதாவது கடவுளோட பிள்ளைகள்லாம் பரலோகத்தில் கடவுள் கூட இருக்கக்கூடிய 2ஆம் வருகை தோற்றத்தை பார்க்குறாங்க. சரி, இந்த சிம்பல்ஸ், இந்த அடையாளங்கள், இது எல்லாமே ஒரு புதிராக நம்மளுக்கு காணப்படலாம். ஆனால் கடவுளோட பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர போல் காட் எல்லாமே சொல்லித்தர விருப்பப்படுறாங்க. எல்லா பிளாட்ஃபார்மும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை தெரிஞ்சிக்கவும் அதுக்கு நேரத்தை செலவு பண்ணவும் நம்ம மாற்றோன்றத ரொம்ப வருத்தத்தோடு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் எப்படி கற்றுக்கிட்டனோ, நான் இந்த காரியங்களை எல்லாமே காட் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினாங்களோ அதே போல் உங்களுக்கும் அதை கன்வே பண்ண தான் என்னோடய முழு நோக்கமாகவும் இருக்குது. நீங்களும் படிக்கக்கூடிய, நான் காட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜஸ்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து மட்டுமே நம்பணுன்றது தான் என்னோடய நோக்கமும். யாரோ சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் சர்ச் சொல்லுது, நோ எதுவுமே நம்ம மனிதர்களை நம்பாமல் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கடவுளோட உதவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது தானியேலே இதை ரொம்ப தலை சுற்றி போய் தானியேலே இதை இன்டர்பிரேட் பண்ண, இதை விளக்கி சொல்ல கடவுள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதோட ஒரு டீட்டெயிலும் சின்னதாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த சிங்கம் பாபிலோன் தேசத்தை குறிக்குது, அந்த கரடி எப்படி மேதிய பெர்ஷியா தேசத்தை குறிக்குது, அந்த சிவிங்கி எப்படி கிரேக்க தேசத்தை குறிக்குது, அந்த கொடூரமான அந்த மிருகம் 4வது மிருகம் ரோம் தேசத்தை குறிக்குது, அந்த ரோம் தேசத்தில் அந்த மிருகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த 10 கொம்புலேருந்து 3 கொம்புகளை அது டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கொம்பு எலும்புனது. அந்த சின்ன கொம்பு யார், அந்த சின்ன கொம்பை எப்படி முடிகிற காலத்தில் காட் எப்படி நியாயம் தீர்த்தாங்க, ஜட்ஜ்மெண்ட்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு எப்படி கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட வருகையும் 2ஆம் வருகையும் கடவுளோட பிள்ளைகள் எப்படி கடவுளுக்குள்ளே கனெக்ட் ஆனாங்க, சேர்ந்தாங்க, பரலோகத்துக்கு போனாங்கன்றத ஒரு ப்ரீஃபான ஒரு காரியத்தை டானியல் சாப்டர் 7 தெரிஞ்சுக்க போகிறோம்.
ஸோ நான் படிக்கும் போது டேனியல் சாப்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்க்ரீடியன்ஸும் அதோட டேஸ்ட்டும் எனக்கு ஆட் பண்ணதை பார்க்க முடியாது. டேனியல் சாப்டர் 11லாம் அவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு வசனத்தோடு ரீட் பண்ணும் போது எந்த காரியங்களும் காட் அதாவது மற்ற உலகத்தார்களுக்கு மற்ற சாத்தானோட பிள்ளைகளுக்கு இது எதுவும் விலகுறது இல்லை. கடவுள் அவங்களோட பிள்ளைகள் யார் தியாகத்தோடும் யார் பசியோடும் இருக்காங்களோ கண்டிப்பாக A to Z அவங்க வெளிப்படுத்துவாங்கன்றதை என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் சர்ச் சொல்லிட்டாங்கன்னு அப்படின்றத நான் நம்பாமல் எல்லாம் ஆணித்தரமாக நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை நான் பார்க்க முடிந்தது. இது நான் டிசேபிள்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது இயேசுவோட கல்லறைக்கும் அவரோட சிலுவைக்கும் பக்கத்தில் ஒருத்தரும் காணப்படாத நேரத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப சித்திரவாதப்பட்டு சாகக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை உண்மை என்று நம்பினாங்க. அதாவது இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவங்க கண் முன்னாடி இருக்கும் போது அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரலோகத்துக்கு அவர் எழும்பும் போது அவர் கண்ணில் பார்த்து எல்லாமே அவரோட அவங்களோட கான்ஷியஸில் அவங்க இது பண்ணும்போது அது அவ்வளோ இது ஸ்ட்ராங். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். இது ஒரு மூட நம்பிக்கையும் இல்லை ஒரு சரித்திரமான விஷயம் இல்லாமல் இது உண்மைன்றதை நம்ம நம்பக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேனியல் சாப்டர் 7 வேர்டாக சரித்திரத்தோட கம்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லா நோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து தமிழ்லையோ இல்லை எதுலையாச்சும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது உண்மையான்றதை செக் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ அப்படி தப்பாக இருந்தால் என் சட்டையை பிடிச்சி தாராளமாக கேட்கலாம். ஸோ காட் எவ்வளோ காரியத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம வேலைக்கு போகிறதும் இல்லை, ஸ்கூலும் காலேஜும் இல்லை, மற்ற ரிலேட்டடான சர்ச் சர்வீஸில் அப்படிலாம் இருந்ததுனால இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்படிப்பட்ட உண்மைகள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதுல போர் அடிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு. அதனால தான் இந்த போல் பிளாட்ஃபார்ம் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர போல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ யாரெல்லாம் அந்த தர்ஸ்ட் அண்ட் அங்கரோட பசியும் தாகத்தோட விரும்புகிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இந்த காரியங்களை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய டாபிக்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். அதெல்லாம் நான் எப்படி உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன்னு ரொம்ப நான் அவளோட காத்துட்ருக்கேன். அப்படிப்பட்ட ஹெவன்லி சீக்ரெட்ஸ்லாம் காட் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதோட நோக்கம்தான் அதோட எனக்கு ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சாப்பிட்ட பிரியாணி எப்படி மற்றவங்க சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு வாஞ்சை எப்படி இருக்குமோ இப்போ எனக்கு மற்ற ஊழியக்காரர்களோட அவங்களோட வாஞ்சைகள்லாம் எனக்கு எப்படின்றது என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது. அதாவது எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சு. அதோட ஆர்வம் மற்றவர்கள்ட்ட எப்படி ஆச்சு அதை கன்வே பண்ணணுன்றத என்னோட ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, நானும் அதை சொன்னதாக இருக்கக்கூடாது, மக்களும் அதை சர்ச் பண்ணி மக்களும் அதை யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக இருக்கணும். ப்ளஸ் என்னையும் காட் யூஸ் பண்ணணுன்றத நான் ப்ரே பண்ணிருந்தேன். ஸோ இன்கேஸ் ஓகே இந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணலாம், மேபி யாருமே பண்ணலை, மக்கள்கிட்டே சேர்க்கலாம். ஏன்னா நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, நம்ம ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், அவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரோட உண்மைகளும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு, அதுதான் இன்டர்நெட் அப்படி இப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் தவறான மருந்துகளை கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த மருந்தோட ஃபோட்டோ பிடிச்சி நம்ம காட்டுறது மூலமா அது என்ன மருந்து எதுக்கு மருந்துன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் போகும்போது அவருக்கு வைரல் ஃபீவர், அவருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஷாக்காகி என்னை பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க என்னப்பா அப்படிப்பா அப்படின்னு ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சும் போது நான் சொன்னேன் எப்படி அப்படின்னும் போது ஓகே நான் என்ன அப்படியே சப்ரஸ் பண்ணி அப்போ இதை பண்ணுங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள், இது பண்ண மற்ற இன்ஃபெக்ஷன்லாம் அது கிளியர் பண்ணும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. வென் பீப்புள் கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது மற்றவர்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் நீங்கள்
பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் தான் அகெயின் என் வீடியோவோ என்னோடய ஆடியோவோ நான் சொல்கிறது கேட்கலனா கூட நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய லிங்கை தொட்டு நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி இல்லை எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு புரியலனாலும் அந்த சாப்டர் நீங்கள் தொட்டிங்கன்னா எந்த லாங்குவேஜ் அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட எந்த மொழி எந்த தேசம் எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி ஆர் 12th ஸ்டாண்டர்ட் என்ன காலேஜ் எந்த மெச்சூரிட்டி ரேஞ்சில் இருந்தாலும் நீங்கள் ChatGPT கேட்கும் போது இதை அப்படியே அது ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய திறமையே இருக்குது. ஸோ அது ஒரு நேரமும் நம்ம அது உண்மையாக பிப்ளிக்கல் ரிலேட்டடாக செக் பண்ணி நம்ம பைபிள் எடுத்து நான் வசனமாக வார்த்தையாக படிக்கிறதுக்கு காரணம் நான் இதை பல மாதம் எடுத்துக்கினது தான் ஒரு டாப்பிக்கை நான் உங்கள்கிட்ட ஒரு நாள்லேயும் ஒரு மணி நேரத்திலும் நான் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சக்கூடிய எல்லா வித்தையும் எப்படி 1/2 to 40 minutes எப்படி கவர் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வேர்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ தானியேல் பெல்ஷாத்சார் ராஜா வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இந்த கனவை காண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது எந்த இயர்னால் 553 BC அப்படின்னு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வெறும் ஜஸ்ட் 500 years முன்னாடி தான் இந்த கனவை காட் ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த விஷன் எப்படி பாபிலோன் தேசம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது மேதிய பெர்ஷியா ராஜ்யத்துக்கு கைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே காட் தானியேலுக்கு இந்த விஷனை இந்த தீர்க்க தரிசனத்தை காமிக்கிறாங்க, இந்த கனவை காமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நான் சொன்ன போல் ஒரு 4 காற்றுகள் பரலோகத்துலேருந்து அடிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வெண்ட் நான் சொன்னது போல் வாரும் கான்ஃப்ளிக்ட்டும் பொலிட்டிக்கல் பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்றதை நான் சொன்ன காற்றுகள் தீர்க்க தரிசனத்தில் போர்களும் இல்லை டிஸ்ட்ராக்ஷனும் குறிக்கக்கூடியது அப்படின்னு ரெவலேஷன் சாப்டர் 7லையும் நம்ம பார்க்க போகிறோம். இதே வகையான 4 காற்றுகளை தேவதூதர்கள் பிடித்து வச்சுருப்பாங்க. அதுவும் தேவதூதர்கள் பிரச்சனைகளும் போர் சூழ்ந்த காரியங்களை பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கோ. ஸோ இந்த நிலைமையில் போர் சூழ்ந்த காலங்கள் எல்லாமே வரும்போது அந்த காற்றுகள் விடப்படுறன்றது ஒரு செப்பரேட்டான டாப்பிக்கில் நம்ம ரெவலேஷன் கவர் பண்ணும் போது நம்ம பார்க்கலாம். ஸோ டேனியல் சாப்டர் 7 verse 2 4 காற்றுகள் போர் சூழ்நிலைகளை குறிக்கக்கூடியது. பரலோகம் எவன்றது பரலோக காட் கண்ட்ரோலில் இந்த போர்லாம் நடக்குது. அவரோட அனுமதி இல்லாமல் எந்த ராஜ்யங்களும் எழும்புறதில்லைன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கடல், அந்த காற்று கடலில் அடிக்கப்படுது. அந்த கடல் எதை குறிக்கணும்? மனிதர்களும் தேசத்தையும் ஒரு தேசத்தையும் குறிக்கக்கூடிய விஷயங்கள் ரெவலேஷன் 17:15 நம்ம கிராஸ் வேர்ஸ் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக சரித்திரத்தில் நம்ம அப்படியே பார்க்கும்போது போர் சூழ்ந்த காரியங்கள்லாம் நம்ம த்ரூ அவுட் சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகம்தான் கடல்ன்றதை பார்த்தோம். அது உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள் தான் அந்த காற்று, அந்த 4 காற்றுகள் 4 முனையிலேருந்து இருக்கக்கூடிய தேவதூதர்கள் அலோவ் பண்ணக்கூடிய அதை பர்மிஷன் கொடுக்கக்கூடியதுனால தான் இந்த போர் சூழ்ந்த காரியங்கள் வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ எவன் கண்ட்ரோலில், எவனுக்கோட அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ஸ் வளரி சாப்டர் 2க்கும் இதுக்கும் ஒரே கனெக்ஷன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிங்கமான மிருகம் பாபிலோன் தேசத்தையும், அந்த கரடி போல மிருகம் மேதிய பெர்ஷியா ராஜ்யம் செஸ்ட் சில்வரையும் குறிக்குது. அந்த கிரேக்க ராஜ்யம் இங்கே சிவிங்கியும் அதோட தோற்றத்தை உள்ளக்கூடிய அந்த மிருகத்தையும் அதே தான் எக்ஸாக்டாக இங்கே இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெண்கலமான அந்த பகுதி ஆளுகை செய்த அந்த பீரியட், அந்த எம்பையர், அந்த ராஜ்ய காலத்தை குறிக்கக்கூடியதுன்னு பார்க்க போகிறோம். தென் த 4th பீஸ்ட் அந்த அயன், அந்த இரும்புனால் இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி தான் எக்ஸாக்டாக இந்த கொடூரமான மிருகம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10 கொம்பு வைத்து கொண்டிருந்த அந்த மிருகம் அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கடவுள் அங்கே ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுத்தாங்க, ஒரு சம்மரைஸ்டாக. இங்கே அதோட ப்ரீஃபான காரியத்தை ஒரு டீட்டெயில்ஸாக கொடுக்குறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது. 4 பீஸ்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது கடவுளோட
ராஜ்யத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அது அதோட பகுதி அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ்ட் சிங்கம் போல இருக்கக்கூடிய அந்த மிருகம் அதுதான் பாபிலோன் ராஜ்யம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன காலகட்டத்தில் வாழ்ந்ததுன்னா எக்ஸாக்டாக 605 539 கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியது. அதாவது மேதிய பெர்ஷியர்களால் விழப்பட்ட அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ லயன் அப்படின்றது அதோட கம்பீரமும் அது எப்படி ஒரு காட்டுக்கு ராஜாவும் இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் தேசத்தை அந்த ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய அந்த லயன் சிம்பலைஸ்டுன்றான். அது கழுகுக்கு போன அது விங்ஸ் அதுக்கு ரெக்கைகள் இருக்கிறத தானியல் தரிசனத்தில் பார்க்குறாங்க. அந்த ரெக்கைகள் பிடுங்கப்பட்டதையும் அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த ரெக்கைகள்ன்றது அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு அதோட ஸ்பீடாக எல்லா தேசத்தையும் கான்கேர் பண்ணக்கூடிய அந்த தோற்றத்தை உடைய இந்த பாபிலோன் ராஜ்யம்ன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்தோட ரெக்கைகள் பிடுங்கப்பட்டது மனிதனோட இதயம் ரொம்ப சாஃப்டானதை மனிதனோட இதயம் ஆனதை தானியல் பார்க்குறாங்க. அந்த மிருகம் அது நேபுகாத் நேச்சரையும் அந்த ராளிகையும் எப்படி அது காட் ஹம்பிள் படுத்தினாங்க. அதோட ரெக்கை அதோட பவர் பிடுங்கப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி 7 வருடங்கள் நேபுகாத் நேச்சர் அவரோட பெருமை அடங்கி அவர் கடவுளை நாமத்தை உயர்த்தி அவரை போற்றுனாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட மிருகமான அந்த இருதயம் மனிதன் இதயத்துக்கு மாறினதை நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக அது நடந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ பாபிலோன் ராஜ்யம் அந்த சிங்கமும் அந்த ராஜ்யத்தையும் குறிக்கக்கூடிய தோற்றம் சிம்பல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு மிருகத்தை பார்க்குறாங்க. அந்த மிருகம் மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. அந்த கரடி போன்ற இருக்கக்கூடிய அந்த மிருகம் மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய மிருகம். எக்ஸாக்டாக சரித்திரத்தில் அது 539 331 BC அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்ததை நம்ம அப்படியே சரித்திரம் அப்படியே எக்ஸாக்டாக ஃபுல்ஃபில் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மிருகம் கரடி மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தை குறிக்குது. அது ஒரு சைடு அது உயர்ந்து இருக்கிறத பார்க்குறாங்க. பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்த மேதிய பெர்ஷியா 2 ராஜ்யத்தில் பெர்ஷிய ராஜ்யம் பெர்ஷியர்கள் மேதியர்களை விட ரொம்ப பலசாலியாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனோட வாயில் பற்றி கொண்டிருக்க அந்த விலா எலும்புகள் 3 விலா எலும்புகள் பாபிலோன் தேசத்தையும் லிடியாவும் எகிப்து தேசத்தையும் குடிக்கக்கூடிய ரிப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாபிலோன் தேசத்தை கம்பேர் பண்ண அது கொஞ்சம் தோற்றத்தில் குறைவாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்கக்கூடிய மிருகம். அதாவது சிங்கத்தோடு கம்பேர் பண்ணும்போது கரடியும் ஒரு காட்டு விலங்கு ரொம்ப கொடூரமான மிருகம்ன்றதை நம்ம பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த சில்வர் பகுதி மேதிய பெர்ஷியா ராஜ்யம் அப்படி எக்ஸாக்டாக சரித்திரத்தில் ஃபுல்ஃபில் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. சுபர்ஸ் இந்த மிருகத்துக்கு அப்புறம் ஒரு மிருகம் எழும்பப்படுது. அந்த மிருகம் சிவிங்கி போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை தானியல் பார்க்குறாங்க. அதாவது கடல்லேருந்து தேசத்துலேருந்து எழும்பக்கூடிய மிருகம் சிவிங்கி அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த 4 தலையுள்ள இந்த லெப்பர்ட் இந்த சிவிங்கி மிருகம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக அது ராஜ்யம் இருந்ததை பார்க்க முடியுது. இதுதான் கிரேக்க ராஜ்யம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாக்டாக மேதிய பெர்ஷியா ராஜ்யம் முடிந்து 331 BCலேருந்து 168 BC அந்த காலகட்டத்தில் ஆளுகை செய்த அந்த தேசம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு 4
ரக்கைகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். ரக்கைன்றது எந்த அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் கான்கொயர் பண்ணக்கூடிய அந்த தோற்றத்தை உடைய அந்த ரக்கை உடைந்த சிவிங்கி கிரேக்க தேசம்னு பார்க்க முடியுது. எக்ஸாக்டாக அலெக்சாண்டர் கிரீக் ஆளுகை செய்த அந்த காலத்தை குறிக்கக்கூடிய டைம்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு 4 தலை உள்ளதை நம்ம பார்த்தோம். 4 தளபதிகள் இருக்கிறாங்க. அதாவது அலெக்சாண்டர் மரித்திட்ட பிறகு அந்த தேசம் 4 பகுதியாக அவங்களோட ஜென்ரல்ஸ்னால் பிரிக்கப்படுது. அந்த 4 தளபதிகள் 4 பகுதியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு பிள்ளைகளும் யாருமே இல்லாததுனால, மரித்ததுனால அந்த 4 பகுதியை கிரேக்கம் 4 பகுதியாக பிரிக்கப்பட்டதுன்றதை நம்ம சரித்திரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாக்டாக காட் சிம்பலைஸ்டு சொன்ன போல் எல்லாமே நடக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. சாப்டர் 7 நம்ம 4வது மிருகம் பார்க்கவும் கொடூரமாகவும், அது பற்கள் எல்லாமே இரும்பு தோற்றத்தில் இருக்கவும், அதுக்கு 10 கொம்பு இருக்கவும் ஒரு மிருகத்தை பார்த்தோம். அது ரோம ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய, எக்ஸாக்டாக கிரேக்க ராஜ்யம்க்கு அப்புறம் ரோம் தேசம் ஆளுகை செய்ததுன்னு நம்ம சரித்திரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 168 கிறிஸ்துக்கு முன்லேருந்து கிறிஸ்துக்கு பின் மரித்த இயேசு கிறிஸ்து மரித்து காலகட்டத்தில் 766 அந்த காலகட்டத்தில் ஆளுகை செய்த அந்த ரோம் எம்பையர்ஸை குறிக்கக்கூடியதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த எம்பையர் 10 பகுதியாக பிரிஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட அந்த சாவுக்கு ஏதுவான அந்த தோற்றம் முடிந்த ரோம் தேசம் அவ்வளோ கொடூரமாகவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட இரும்பு போன்ற அந்த பற்கள் அதோட மிலிட்ரி பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. டேனியல் சாப்டர் 2 நம்ம பார்க்குறோம். அதோட கால் பகுதி எந்த அளவுக்கு இரும்பு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு அது இருந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு ராஜ்யத்தோட மெட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே தான் போதே தவிர, ஆனால் அதோட குவாலிட்டி கம்மியாகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ தங்கத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கு அப்புறம் வெங்கலத்துக்கு அப்புறம் இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராஜ்யம் ஆளுகை செய்கிறத பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக அது அந்த பீரியட், காட் சொன்ன அந்த பீரியட் சரித்திரத்தில் ஃபிட் ஆகிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ 4 மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம், 4 ராஜ்யங்கள்னு பார்த்தோம். அதே போல் டேனியல் சாப்டர் 7 கடவுளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பலைஸ்டு சொல்கிறாரு. மிருகங்கள் என்னென்ன தோற்றங்கள், என்னென்ன ஆட்டிடியூட் அதுக்கு இருக்குது, அது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். கடைசியாக இப்போ ரோம் மிருகத்துக்கு வந்திருக்கோம். ரோம் மிருகம் 10 கொம்புகளுடைய மிருகங்களாக இருக்குது. அது பற்கள் இரும்பு பகுதியாக. இந்த 10 கொம்புலேருந்து 3 கொம்பு உடைக்கப்பட்டு அதில் ஒரு சின்ன கொம்பு எழும்புறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கொடூரமான மிருகத்துக்கு மத்தியில் ஒரு சின்ன கொம்பு எழும்புறத பார்க்க, அந்த சின்ன கொம்பு என்ன, அதோட அர்த்தங்கள், அதோட ஐடென்டிட்டியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 10 கொம்புலேருந்து ஒரு சின்ன கொம்பு, அதுனா நியூ பவர் எழும்புனதை பார்க்க முடியுது. அந்த நியூ பவர் 3 ராஜ்யத்தை அது அழிச்சிட்டு ஒரு ராஜ்யம் வந்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சின்ன கொம்பு வரக்கூடிய அந்த ராஜ்யம் கடவுளுக்கு விரோதமாக பேசினதை நம்ம பார்க்க முடியுது. அந்த 10 கொம்பு என்னென்ன ராஜ்யங்கள், என்னென்ன கண்ட்ரீஸ்னால் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இட்டாலி, போர்ச்சுகல், ஸ்பெயின், இன்னும் 3 கண்ட்ரீஸை பார்க்கலாம். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸை டிஸ்ட்ராய் பண்ணி தான் இந்த சின்ன கொம்பு வந்துச்சு. அந்த சின்ன கொம்புன்றது பேப்பசி, அதாவது போப்பு மார்க்கம். அப்போ யூரோப்ஸில் தேசத்தை அழித்து அதுவாக எழும்பக்கூடிய இந்த சின்ன கொம்பு பேப்பசி, போப்பு மார்க்கம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாக்டாக சரித்திரத்தில் அந்த 3 தேசத்தையே
அழித்து 538 ஏடிக்கு பேப்பசி போப்பு மார்க்கம் அதோட ஆளுகையை, அதோட கிங்டம்மு, அதோட எம்பையர்ஸை இது பண்ணாங்க அப்படின்றத, உலகத்தை ஆட்சி செய்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டார்க் ஏஜஸோட 1260 வருடங்களோட ஸ்டார்டிங், அந்த போப்பு மார்க்கத்தோட ஸ்டார்டிங், அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட இது உயர்ந்த தோற்றத்தில் இருந்த அந்த போப்பு மார்க்கத்தோட அந்த எக்ஸாக்ட் டைம்லைன் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சின்ன கொம்பு எக்ஸாக்டாக நம்ம ஹிஸ்டாரிக்கலில் ஃபிட் பண்ண தீர்க்கதரிசனத்தோட அப்படியே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து எழும்பக்கூடிய அந்த சின்ன மிருகம் பேப்பசீன் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் 476. அது டைம் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அதோட ஆக்ஷன் மற்ற இந்த 3 தேசங்களையும் அதை அழித்து பேபிசி வந்ததை பார்த்தோம். அதோட நேச்சர் மனிதன் கண்கள்லையும், ஆனால் வாய்கள் கடவுளுக்கு விரோதமாகவும் பேசுகிறத பார்க்கணும். எக்ஸாக்டாக கடவுளுக்கும் மேலன்றத போப்பு மார்க்கம் அந்த காலகட்டத்தில் பேசினதை நம்ம சரித்திரத்தில் போய் பார்த்து செக் பண்ணி ஜஸ்ட் கூகுளில் போய் பார்த்தா நம்மளால் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க, எந்த அளவுக்கு கடவுளுக்கு விரோதமாகவும் அவர் கட்டளைகளும் கடவுளோட பிள்ளைகளும் அவங்க சித்திரவாதம் பண்ணாங்கன்றதை பார்க்க முடியும். ஸோ மனிதனோட கடவுளோட ஆளுகை இல்லாமல் மனிதனோட இன்டலெக்சுவலில் அவங்க பேசினாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். கடவுள் தூஷணம் பேசவும் மனிதன் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை தாய் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன கொம்பு போப்பு மார்க்கம் ஆளுகை செய்த அடுத்த டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய அடுத்த சீன் தானியலுக்கு ஒரு கோர்ட் ரூம், ஒரு நியாய தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த சம்பவம், பரலோகத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை கடவுள் காமிக்கிறாங்க. இந்த போப்பு மார்க்கம் ஆளுகை செய்த 1260 நாட்கள் வருடங்கள் கழித்து இந்த நியாய தீர்ப்பு காட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ த வேர்ஸ் 9 நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏன்ஷியன்ஸ் ஆஃப் த டைம், ஏன்ஷியன்ஸ் ஆஃப் த டேஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பிதா அந்த நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஒயிட் காமனை ஒரு அங்கேயே போட்டுட்ருக்காங்க. அது அவரோட உண்மையும் அவரோட பியூரிட்டியும் குறிக்கக்கூடியது. அவர் ஒரு நெருப்பு சூழ்ந்த சிங்காசனத்தில் அவர் உக்காண்டிருக்காங்க. அவர் நியாய தீர்ப்போட அந்த அதிகாரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ தானியல் இந்த போப்பு மார்க்கங்களுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகிறத சீனை அவர் பார்க்குறாரு. ஸோ verse 10, பரலோகத்தில் அந்த நியாய தீர்ப்பின் அறையில் அந்த கோர்ட் ரூமில் மனிதர்களோட புஸ்தகம் திறக்கப்படுது. ஸோ ஏஞ்சல்ஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் 1844 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. டேனியல் சாப்டர் 8:4 பார்க்கக்கூடிய அந்த ப்ரீஃப் காரியங்கள் முன்னாடி காட் ஒரு சம்மரைஸில் சொல்கிறாங்க. மரித்தவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஆதாம் காலத்துலேருந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேரோட ரெக்கார்ட்ஸ், அவங்களோட நேம் எடுக்கப்படுது. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு 1844 இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணைன்றது துவங்கப்பட்டதுன்றதை நம்ம பார்த்து சரித்திரத்தில் எக்ஸாக்டாக நடக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த போப்பு மார்க்கத்தை அவங்க நியாய தீர்த்து அந்த சின்ன கொம்போட ஆளுகையை முடிவு பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ verse 13 ஜீசஸ் ஹோலி பிளேஸ்லேருந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு அவர் என்டர் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது செகண்ட் கம்மிங்கில் அவர் பிதா கிட்ட பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் ஹை ப்ரீஸ்டாக பெண்டிகாஸ்டில் அனாய்ட் பண்ண அந்த காலகட்டத்திலேருந்து 1845 இருக்க அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசிகிட்டு இருந்த அந்த வேலையை முடித்துட்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த காலத்துக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த காரியங்களை கேட்ட தானியல் ரொம்பவும் பயந்து ரொம்பவும்
குழப்பத்துக்குள்ளே ஆயிடுறாரு. நித்தியமாக ஜீசஸ்க்கு அவரோட ராஜ்யம் கொடுக்கப்படுது. சாத்தான் கிட்டேருந்து பிடுங்கப்பட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்மலையான கிறிஸ்துவுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுறத அவர் தானியேல் பார்க்குறாங்க. ஸோ 1844 ஸ்டார்ட் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட் முழுமையாக கடவுள் கூட கையில் போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ ஜீசஸோட கிங்டம் அவரோட ராஜ்யத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த டிப் ஆஃப் டிப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வேர்ஸ் 19-23 இருக்க அந்த எண்ட் டைம் எப்படி அந்த சின்ன கொம்பும் அந்த 4 மிருகமும் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ வேர்ஸ் 24 எப்படி அந்த 4 மிருகங்கள் 4 ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம ராஜ்யத்துக்கு அப்புறம் பேப்பல் ரோம் சின்ன கொம்பை எப்படி எழும்பினதுன்னு பார்த்தோம். அந்த சின்ன கொம்பு ஐடென்டிட்டி அது கடவுளுக்கு விரோதமாகவும் பேசக்கூடிய மனநிலை எக்ஸாக்டாக அது பேசினது மற்றும் பரிசுத்தவான்களெல்லாம் அது சித்திரவாதை பண்ணதுன்னு பார்த்தோம். டார்க் ஏஜஸ் டைமில் 1260 வருடங்கள் அந்த நாட்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக அந்த காலகட்டத்தில் அது சாட்டர்டே சாபத்துலேருந்து சண்டே சாபத்துக்கு அவங்க மாற்றினாங்கன்னு பார்த்தோம். ஸோ கடவுளோட 10 கட்டளைகளை அவங்க மாற்றினாங்க. எக்ஸாக்டாக சரித்திரத்தில் அப்படி நடந்திருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மிருகத்துக்கு அந்த காலம் வந்து எக்ஸாக்டாக டைம் அண்ட் டைம்ஸ் அண்ட் ஆஃபர் டைம்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அது எக்ஸாக்டாக ஒரு டைம்ன்றது காலங்கள்ன்றது ஒரு வருடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ டைம்ஸ்ன்றது 2 வருடங்களை குறிக்கக்கூடியது. ஸோ டிவைடைட் ஆஃப் டைம்ஸ்ன்றது அரைக்காலங்கள்ன்றது ஒரு வருடத்தோட பாதின்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக 3.5 இயர்ஸ் இன்ட்டு 360 நாட்கள்னு பார்க்கும்போது 1260 நாட்கள் எக்ஸாக்டாக பைபிள் சொன்ன போலே சரித்திரத்தில் நடந்துருந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 538 ADலேருந்து 1798 AD அந்த காலகட்டத்தில் போப்பு மார்க்கம் சிறையெடுக்கப்பட்டாங்க. நெப்போலியனால் அவர் கேப்சர் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட சித்திரவாதிகள் அவங்களோட ஆட்சி அங்கேயே முடிந்தது அப்படின்றத நம்ம சரித்திரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Verse 26-27 வந்து அந்த அந்திகிறிஸ்துவோட பவர் அங்கேயே கட்டாயி பரிசுத்தவான்களுக்கு கடவுளோட இட்டர்னிட்டிக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு காட் கொடுத்தாங்க. அவர் 2ஆம் வருகையும் அவரோட நித்திய பரலோகத்தில் ஆளுகை அவரோட கிங்டம் ஜீசஸோட கிங்டம் ரீப்ளேஸ் பண்ணது. எல்லா ராஜ்யங்களும் போய் கடவுளோட ராஜ்யம் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இதை பார்த்த தானியேல் ரொம்பவே ட்ரபிள் ஆகுறாங்க. ஸோ எக்ஸாக்டாக தானியேல் சாப்டர் 7 சரித்திரத்தில் எந்த அளவுக்கு அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. த லயன் அந்த மிருகம் பாபிலோன் ராஜ்யமும் அது வாழ்ந்த அந்த காலம் குறிக்குது. கரடி அந்த மிருகம் மேதியபஷிய ராஜ்யமும் அது வாழ்ந்த அந்த காலமும், சிவிங்கி அது வாழ்ந்த காலம், கிரேக்க தேசம் அலெக்சாண்டர் வாழ்ந்த காலம் அது எக்ஸாக்டாக இந்த காலகட்டத்தில் முடிந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பயங்கரமான மிருகம் ரோம ராஜ்யத்தை குறிக்குது. அது எக்ஸாக்டாக 168 BCலேருந்து 476 AD அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததுன்றதை எக்ஸாக்டாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10 கொம்புகள்னால டிவைடட் யூரோப்ஸ் கண்ட்ரி பிரிக்கப்பட்டது. யூரோப்ஸ் கண்ட்ரிக்கு அப்புறம் பேப்பசி சின்ன கொம்பு அந்த 3 கண்ட்ரி டிஸ்ட்ராய் பண்ணி அந்த சின்ன கொம்பு அதிகமாக எழும்பினதை பார்க்கும். அந்த சின்ன கொம்பு 1260 வருடங்கள் டார்க் ஏஜஸ் சித்திரவாதைக்குள்ள ஆட்கொள்ளுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த 1798 முடிந்து ஜட்ஜ்மெண்ட் சீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கும். 1844 ஜீசஸ் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார் பரிசுத்தம் ஸ்தலத்துலேருந்து அப்படின்றத பார்த்தோம். நியாய தீர்ப்பு கோர்ட் அந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் சீன்
நுட்ப நியாய விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ அவரோட ராஜ்யம் வரக்கூடிய 2ஆம் வருகை அந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரொம்ப ஜஸ்ட்டில் நம்ம இருக்கோன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ 1844 ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது. மரித்தவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆனது. மரித்தவர்கள்லேருந்து லிவிங்ஸ் பீப்புளுக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம அந்த கிருபையின் காலத்தோட முடிவில் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அந்த காலத்தோட அவசரமும் காலத்தோட நேரத்தையும் நம்ம புரிஞ்சிக்காமல் நம்மளை எந்தெந்த காரியத்திலும் டைவர்ட் பண்ணி சாத்தான் போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட ராஜ்யம் எக்ஸாக்டாக அது அதன் காலத்தில் நடக்க போகுது. ஏன் இது இந்த நேரத்தில் நம்மளுக்கு முக்கியன்றது பைபிள் அக்யூரேட்டாக சொன்ன காரியங்கள் எல்லாமே அது நேரத்தில் நடந்துகிட்ருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி போல் வார்த்தையாகவும் இவ்வளோ வேர்ஸாகவும் நம்ம படித்து புரிஞ்சிக்கும் போது அதோட புரிதல் நம்மளோட பிலீஃப்ஸ் அண்ட் ஃபெய்த் ஒன்றும் அதிகமாக ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதை மற்றவர்களுக்கு ஒரு ஓமையாகவும் கடவுள் மற்றவர்களுக்கு ஒரு புரியாத காரியங்களாகவும் இருக்கும். ஆனால் கடவுளுக்காக உண்மையாகவும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் காட் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சரித்திரத்தின் ரீதியாகவும் தீர்க்க தரிசனத்தின் ரீதியாகவும் அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. மறுபடியும் நாங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கோம் அப்பா. தானியேல் சாப்டர் 7 எப்படி ஒரு மிருகத்தோட ஆளுகை எப்படி இருக்கும், அவங்களோட ராஜ்யம், அவங்களோட தோற்றம் அப்பா. தானியேல் சாப்டர் 2 நீங்கள் முழு ஹிஸ்ட்ரியை காமிச்சு அந்த முழுமையான ஹிஸ்ட்ரியிலேருந்து பர்டிகுலராக சின்ன கொம்போட காரியங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் ஆகும்ன்றதை நீர் எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அந்த சின்ன கொம்பு எப்படி பேபிசி ஆளுகை செய்து பரிசுத்தவான்களை கொன்று குவித்ததோ அதே பேபிசி மறுபடியும் அந்த சாவுக்கு ஏதுவான காயத்தப்பட்ட மிருகம் இப்போ சுத்தமானதை எங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியுது. பரிசுத்தவான எங்களை அது கொன்று குவிக்க காத்துட்ருக்கு அப்பா. உமது சட்டத்துக்கும் உங்களோட கொள்கைகளுக்கும் அது விரோதமாக பேசக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஸோ காட், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியாமல் நீர் இந்த நேரத்தில் தெரிய வைத்ததுக்காக நன்றி. நாங்கள் எங்கள் நேரத்தை வீண் பண்ணாதபடி இன்னும் நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கவும் பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள் ராஜ்யம் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ப்ரிப்பராக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னென்னு உங்கள் நாமம் வகிப்படட்டும். நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.